கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். ஆமென். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை இன்னும் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நீங்க இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, நீ நீரூற்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 15வது வசனம். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லெபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ தோட்டங்களின் நீரூற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. நீ தோட்டங்களின் நீரூற்று. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், நீ நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், நீரூற்றுள்ள ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திற்குள் இருக்கிற நீரூற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு நாளும் வற்றாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ வார்த்தை சொல்லுகிறது, நீ யார்? நீ ஒரு நீரூற்று. நீ யார் அப்படின்னா ஒரு நீரூற்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் அல்லாஹ். இப்போ இந்த நீரூற்று அப்படின்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த நீரூற்று என்பது ஒரு தோட்டத்தின் மையத்தில் வைக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த நீரூற்று எதற்காக அப்படின்னா, இந்த நீரூற்று நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் தண்ணி இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. ஆமா, சாப்பிட்ட சாப்பாடு தொண்டையில நின்றுச்சு அப்படின்னா உடனே என்ன தேவைப்படுது? அப்ப நான் இப்படி சொல்லுவேன், தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மூல ஆதாரம். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கைக்கு ஒரு மூல ஆதாரமாய் இருப்பதுதான் இந்த நீரூற்று. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரா இருப்பாய் அப்படின்னா ஒரு வற்றாத நீரூற்றாய் இருப்பாய். வாசிங்க எரேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அப்ப ஜீவ தண்ணீர் யாரை குறிக்கிறது அப்படின்னா, கண்மலையா இருக்கிற கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்தான் ஜீவ தண்ணீர். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, என் ஜனங்கள் யாரை விட்டுட்டாங்க அப்படின்னா ஜீவ தண்ணீராக என்ன செய்துட்டாங்க? விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை அவர் என்ன செய்தார்கள்? தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். தொட்டி இருக்கு, தொட்டியில ஊற்றப்படுகிற தண்ணீர் என்ன செய்யுது? தொட்டி நிரப்பல. அது எங்க போகுது அப்படின்னா வெளியே போயிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தங்க மாட்டுது, சில ஆசீர்வாதங்கள் எங்க போகுதுன்னு தெரியல. காரணம் என்ன? கொஞ்சம் நல்லது இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கும்படி பட்சமாய் நான் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஒரு நீரூற்றாய் வைத்திருக்கிறார். நான் இப்படி சொல்லுவோம் பாருங்க. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாகினாரப்பா. ஆமா, உண்டாகினார். இப்ப அந்த தோட்டத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி 2வது அதிகாரம் 10வது வசனத்துல தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி
அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் பாய்கிறது. ஒரு நதி வருது, தோட்டத்துக்குள்ள வந்த உடனே அந்த நதி என்ன செய்யுது அப்படின்னு 4 என்ன செய்யுது, பிரிகிறது. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி, தோட்டத்திற்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா தண்ணி தேவை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆதாம்ட்ட, எப்பா மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார்னு சொல்லுது. அப்போ அந்த தோட்டம் செழிப்பு அடைவதற்கு, அந்த தோட்டம் ஆரோக்கியமாய் வளர்வதற்கு அந்த தோட்டத்திற்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு தண்ணீர் தேவைப்பட்டது. இங்க வேதம் சொல்லுது, அவர்கள் எதை விட்டுட்டாங்க அப்படின்னா ஜீவ தண்ணீரை விட்டுட்டாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எரோமியா 17:13 வசனத்தை வாசித்து பாருங்க. எரோமியா 17:13 வாசிமா. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். முதல்ல சொன்னேன், எதை விட்டுட்டாங்கப்பா? ஜீவ தண்ணீராய் இருக்கிற கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. இங்க வசனம் சொல்லுது, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவாங்க. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியிலே எழுதப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஜீவ தண்ணீராய் இருக்கிற கிறிஸ்துவை விட்டதனால அவருடைய பெயர் எங்க எழுதப்பட்டுச்சா? புழுதியில் எழுதப்பட்டது. ஏன் புழுதியில் எழுதப்பட்டது அப்படின்னா, புழுதியில எழுதப்பட்ட பெயர் நிலைத்திருக்குமா? இருக்காது. என்ன செய்யும்? ஒரு காற்று அடிக்கும் போது அது எங்க கொண்டு போய் விடுதுன்னே தெரியாது. இப்ப நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சில காற்று வீசும் போது நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னே தெரியல. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, அவர்கள் அதை விட்டு விலகினதுனால என்ன செய்வாங்களாம்? வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுவார்கள். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நீ விட்டு விலகிறாத. யார? ஜீவ தண்ணீரை மட்டும் விட்டு நீ என்ன செய்திராத அப்படின்னா விலகிறாத. நீ ஒரு நீரூற்று. இது நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. கர்த்தர் நம்மை அப்படிதான் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நீரூற்று என்பது நான் முதல்ல சொன்னேன், முதலாவது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரம். ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்படும் போது, எப்படி சொல்லட்டுமா, தேவனோடு ஒரு இணைந்த வாழ்க்கை தாங்க அது செழிக்கும். நீங்க தேவனின்றி வாழ்வீங்க அப்படின்னா, தண்ணிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பீங்க அப்படின்னா அது உலர்ந்த நிலம், அது வெட்டாந்தரையாய் மாறிவிடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் எதை கொடுக்க முடியாதுப்பா? கனி கொடுக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ஹலோ, அப்ப தேவனோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை தான் அது என்ன செய்யும் அப்படின்னா கனி கொடுக்க வைக்கும். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது 5வது வசனத்துல, என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட். இரண்டாவது, இந்த நீரூற்று என்பது அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த நீரூற்று என்பது வெளியே இருந்து வருகிறது அல்ல, இந்த நீரூற்று உள்ளுக்குள்ள இருந்து வருகிறது. நீரூற்று எங்க இருந்து வருதுப்பா? சொல்லுங்க. இது வெளியே இருந்து வருகிறது அல்ல, இது எங்க இருந்து வருகிறது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து வருகிறது. வேதம் சொல்லுது பாருங்க,
இந்த நீரூற்று எதற்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியிருந்து நிரப்பப்படுகிறவர் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் உள்ள இருந்து பிரைஸ் எல்லாம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேலையை செய்கிறார். நீங்க நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16-17 வாசித்து பாருங்க. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் என்ன செய்வதாக பாய்வதாக, உன் ஊற்றுக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நீரூற்று என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்பது வெளியிருந்து வரக்கூடியது அல்ல. இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருந்து செயல்படுகிற ஆசீர்வாதம். இது எப்படி நடக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள சமாதானம் வந்துடும், சந்தோஷம் உள்ள வந்துடும். இதை வெளியே தேட முடியாது. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெளியே என்ன செய்யாது, தேட முடியாது. இந்த சமாதானமும் சந்தோஷமும் எங்க இருக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்குது. இயேசு அதை தான் சொன்னார். நான் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரலப்பா, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போறேன், நான் போகிறேன். ஆனா உங்களை தேற்றும்படி, உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் பொருட்டு நான் யாரை அனுப்புகிறேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்க வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்ற வார்த்தையை கவனிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் எப்படி ஓடுமா? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவ தண்ணீர் ஏதோ ஒன்று செய்து, வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து, என்னிடத்துல தாகமாய் இருக்கிறவனிடக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்ன செய்யுமா? புறப்பட்டு போகும். யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும்? ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே. யாருக்குள்ள? வெளியே இல்லப்பா, வெளியே இல்ல, உனக்குள்ளே. அது என்ன செய்யும் அப்படின்னா நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற அது நீரூற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜீவ காலம் முழுவதும் இந்த ஊற்று உனக்குள்ள இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய சமாதானத்தை, உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை, உனக்கு வேண்டிய நித்திய ஜீவனை இது என்ன செய்யக்கூடியது அப்படின்னா கொடுக்கக்கூடியது. நீங்க மறந்துடக்கூடாது. இந்த ஜீவ தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த ஜீவ தண்ணீர் என்பது, இந்த தண்ணீர் எதற்கு, நீரூற்று எதற்கு ஆதாரமா இருக்கிறது அப்படின்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. நான் இப்ப வாசித்த வசனத்துல நீதிமொழியில பார்த்தோம், உன் ஊற்றுக்கள் எங்க பாயும் அப்படின்னா உனக்குள்ள மட்டும் இல்ல, அது நிரம்பிருச்சு அப்படின்னா என்ன செய்யும்? அது வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். ராமேன் சொல்லுங்களேன். அதனாலதான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம், அந்த ஆறு ஓடுகிற எல்லா இடத்திலையும் என்ன உண்டாயிற்று அப்படின்னா ஒரு பெரிய செழிப்பு உண்டாயிற்று. நீங்க பாருங்க, அங்கே பிரிந்து 4 ஆறுகளாய் ஓடுது. முதலாம் ஆற்றுக்கு பைசோர் என்று பெயர். அது அவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல என்ன விளையுமா? பொன் விளையும். நல்ல 4 ஆறுகளும் அங்கே ஓடும்போது அந்த தேசத்திற்கு என்ன உண்டாயிற்று அப்படின்னா ஒரு பெரிய செழிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த
நீரூற்று ஒரு சுத்தமான நீரூற்றாய் இருக்கிறது. இதை எதை குறிக்கிறது அப்படின்னா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த ஊற்றால் நிரப்பப்படும் போது இந்த ஜீவ தண்ணீர் யாருடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படுகிறதோ அவர்களால் மட்டும்தான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த நீரூற்று நமக்கு தேவையாயிருக்கிறது. மூன்றாவது, இந்த நீரூற்றை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? பராமரிக்கிறார். இந்த தோட்டம் நீங்க நான் முதலே சொன்னேன், நீங்கள் யார் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் உள்ள நீரூற்று அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த தோட்டம் அப்படின்னாலே அது தானாய் வளர்கிறது இல்லை. தோட்டம் தானா வளருமாங்க? எந்த தோட்டமாவது தானா வளருமா சொல்லுங்க? அப்ப தோட்டம் வளருவதற்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நீரூற்று தேவை. ஒரு நீரூற்று தேவை. தோட்டம் தானா வளர்ந்துச்சு அப்படின்னா அங்க என்னதான் வளரும் அப்படின்னா முள் செடி தான் வளரும். அது மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்குமா? பிரயோஜனமா இருக்காது. அதனால இந்த தோட்டத்திற்கு யாரு எஜமான் அப்படின்னா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, பிதா அந்த தோட்டத்திற்கு யாரா இருக்கிறார்? எஜமானனா இருக்கிறார். இப்ப அந்த தோட்டத்துல ஒருத்தர் வேலையை செய்கிறாரு. நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை நம்ம என்ன செய்கிறாரா? நம்மை சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. எதற்காக தெரியுமா? நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது பிதா என்ன செய்கிறாரா? அதில் மகிமைப்படுவாரா? நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்கிறார்? மகிமை அடைகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்திற்கு தேடி வந்தார். ஏன் அப்படின்னா மனுஷன் தூரமா இருந்தவனை தேவனோடு கூட இணைக்கும்படி பிரைசலாம் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தாருங்க. அவர் நம்மை பராமரிக்கிறார். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா பராமரிக்க. எதற்காக பராமரிக்கிறார் அப்படின்னா மிகுந்த கனிகளை கர்த்தர் கொடுக்கும்படி. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான் பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நான் நட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சினார், தேவன் அதை விளைய செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே ஒரே ஆள் அங்க செய்யல, அங்க 3 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு ஆள் நடுறாரு, ஒரு ஆள் என்ன செய்கிறாருங்க? நீர் பாய்ச்சுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் அதை என்ன செய்கிறார் அப்படின்னா விளைய செய்கிறார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்று இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்று இல்லை, விளைய செய்கிற தேவனே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் யாரா இருக்கிறார் அப்படின்னா ஒன்றாய் இருக்கிறார்கள். தன் வேலைக்கு தக்கதாக அவன் என்ன செய்வான்? கூலியை பெறுவான். அப்ப நீங்க புரிந்து கொள்ளலாம், நடுகிறவர் வேற, நீர் பாய்ச்சுகிறவர் வேற, விளைய செய்கிறவர் வேற. நீங்க எதை விதைத்தாலும், நீங்க விதைக்கப்பட்ட விதைக்கு நீரை கொடுக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர். என்னதான் தன்னுடைய விளை நிலத்துல விதைய போட்டாலும் விதைச்ச உடனே அந்த விவசாயி எதை பார்ப்பான் தெரியுமா? வானத்தை எதிர்கொண்டு இருப்பான், மழை எப்போ வரும் அப்படின்னு. காரணம் என்ன? தன்னால் விதைக்கப்பட்ட விதைகள் என்ன செய்யப்படணும் அப்படின்னா அது முளைக்கணும். நல்ல கவனிங்க, அது முளைச்சிரும். அது வளரக்கூடாதபடி இருக்கிற எல்லா களைகளையும் அவன் எடுத்துட்டு அறுவடைக்கு முன்பாகவும் அவன் வானத்தை பார்ப்பான். ஏன்? அந்த கதிர்களெல்லாம் நல்ல ஒரு மேலையாய் வருவதற்கு மறுபடியும் அதற்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு மழை தேவை. நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல, தேவனே நம்ம நிரப்புகிற ஒரு ஊற்றாய் இருக்கிறாருங்க. இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது ஏசாயா 27வது அதிகாரம்
அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 27வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராயிருக்கிற நான் அதை காப்பாற்று. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த தோட்டத்தை காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறார். 2வது சொல்லுது, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஹலோ, முதல்ல பாருங்க என்ன சொல்லுது? என்ன சொல்லுதுப்பா? கர்த்தர் அதை காப்பாற்றுகிறாரா? எப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் தண்ணி வித்துட்டு போறதில்ல, அடிக்கடி அதுக்கு என்ன செய்கிறாரான்னா தண்ணீர் பாய்ச்சுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய தோட்டத்துல நீங்க நாட்டப்பட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய தோட்டத்துல நீங்க நாட்டப்பட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுது, கர்த்தரால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? காப்பாற்றப்படுவீர்கள். எங்க நாட்டப்பட்டிருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய தோட்டத்தில் நீங்க நாட்டப்பட்டு இருக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் அதற்கு என்ன செய்கிறாரா? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார். எதற்காக தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதுப்பா? விளைச்சலை பார்க்கணும், அது விளைச்சலை காணணும். அதற்காக ஆண்டவர் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அது விளைச்சலை கொடுக்கிறது வரை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். 3வது அதை என்ன செய்கிறார்னு சொல்லுது, இரவும் பகலும் காக்கிறாரா. ஏன் தெரியுமா? அந்த செடி, அந்த தோட்டத்தில் இருக்கிற மரம் தண்ணீர் இல்லாம வறண்டு போயிடக்கூடாது. தண்ணி இல்லாம அதை என்ன செய்திடக்கூடாது? காய்ச்சி போயிடக்கூடாது. நீங்க தேவனுடைய தோட்டத்தில், நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒரு நீரூற்றாய் வைத்திருக்கிறார். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நீரூற்று. நீங்கள் தேவனோடு கூட இணையும் பொழுது, தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை, அது உங்க வாழ்க்கையில என்ன கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய பொறுப்பு என்னன்னா, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, கர்த்தர் நமக்கு வேண்டிய என்ன செய்கிறார்? தண்ணீரை ஊற்றுறாரு, இரவும் பகலும் பாதுகாக்கிறார், எல்லாம் சரிதான். கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, முதலாவது அவரோடு இணைந்திருக்கணும், 2வது தேவனோடு கூட ஜெபத்தில் நிலைத்திருக்கணும், 3வது அவருடைய வசனத்தில் நம்ம வாழணும். இந்த 3 செய்து பாருங்களேன். அவரோடு இணைந்திருங்க, 2வது ஜெபத்தில் நிலைத்திருங்க, 3வது அவருடைய வசனத்தில் வாழ பழகுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறத, கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறத நீங்க பார்ப்பீங்க. நான் இப்படி சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது. 2வது உங்க வாழ்க்கை வாடாம இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன செய்யப்படுகிறது? எப்பொழுதும் நீரூற்று பாய்ச்சப்படுகிறது. கர்த்தர் சொல்லிட்டார், எப்பா நீ கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்கிற, நீ யாரா இருக்கிற அப்படின்னா நீ நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம்னு சொல்றாரு. அந்த தோட்டத்திற்கு எப்பொழுது என்ன செய்யப்படும் அப்படின்னா நீர் பாய்ச்சப்படும். ஏன்? நீ வாடி போயிடக்கூடாது, நீ வறண்டு போயிடக்கூடாது. ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா தொடருங்க. நீங்க தேவனுடைய பராமரிப்பில் நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற எந்த வனாந்தரமான பகுதியாக இருந்தாலும் அந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு வழியை உண்டாக்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன், பிரைஸ் எல்லாம் தாவீது வனாந்தரத்திற்கு கடந்து போனான். வேதத்தில் ஆகார்
வனாந்திரத்திற்கு கடந்து வந்தாங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே என்ன செய்தான், இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு. எங்க பார்க்கிறான் பாருங்க, எங்க பார்க்கிறான் பாருங்க, நீரூற்று அண்டையிலே பார்க்கிறான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அந்த நீரூற்று அண்டையில பார்க்கும் பொழுது நீ எங்க போறன்னு கேட்கிறான். சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால் கர்த்தருடைய தூதன் சொல்ற, நீ திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு, அப்பொழுது உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். நீரூற்றண்டைக்கு வந்தாள். ஏன் வேற எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே? நீரற்ற அண்டைக்கு வரும்போது அந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஒரு அடையாளத்தை அல்லது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி பண்ணுகிற இடம் தான் நீரூற்று. புரியுதா? இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே வர ஆளு எங்கேயாவது போக வேண்டியதானே? எங்க வந்தாங்க? நீரூற்று அண்டையில வந்து நின்றுட்டாங்க. அந்த இடத்துல வந்து நின்ன உடனே கர்த்தருடைய தூதன் பேச ஆரம்பிக்கிறான். எங்க போற? போகிற இடத்த சொன்ன உடனே யார் போக சொன்னா, ஒழுங்கா நீ என்ன செய், திரும்பி போ, நான் உன்னை பெருக பண்ணுவேன். அப்ப கர்த்தர் பேசிட்டாரா? இன்னொரு இடத்தை கவனிச்சு காட்டி கொடுக்குற பாருங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 26:19 வாசித்து பாருங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே என்ன செய்தார்கள் அப்படின்னா, நீரூற்றுக்காக அதை வெட்டுகிறார்கள். சரியா? வெட்டுறாங்க. இப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் கூட அங்க கேராரூர் மேய்ப்பர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. வாக்குவாதம் பண்ண உடனே அப்ப அங்க என்ன நடந்துச்சு, எதை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா, வாக்குவாதத்தை பார்த்த உடனே ஓஹோ, அப்ப கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு என்ன செய்யல, கொடுக்க விரும்பல. அவன் சண்டை போட விரும்பல. அவன் அந்த இடத்தை விட்டு போயிட்டு வேறொரு துறவியை வெட்டினார்கள். வேறொரு துறவியை வெட்டினார்கள். அடுத்து பாருங்க, பின்பு அவிட விட்டு பெயர்ந்து வேறொரு துறவியை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இந்த இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார்கள். முதலொரு நீரூற்ற வெட்டுறான், சண்டை வருது, விட்டுட்டான். அடுத்த ஒண்ண வெட்டுறான், பிரைஸ் எல்லாம், அதுவும் சரிபட்டு வரல. அடுத்த ஒண்ண வெட்டுறான், என்ன உண்டாயிற்று, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாக்குவாதம் வரல, சண்டைகள் வரல. அப்போ உணர்ந்து கொண்டான், ஓஹோ, கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு என்ன செய்துட்டாரா, சொல்லுங்க, கொடுத்துட்டார். கர்த்தர் நமக்கு இந்த இடத்தை என்ன செய்துட்டார், கொடுத்துட்டார். இந்த இடம் தான் கர்த்தரால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார்கள். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? பிரைஸ் எல்லாம் 24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவனும், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீரூற்ற வெட்டுறான், வாக்குவாதம் வருது, விட்டுட்டான். அடுத்து வெட்டுறான், வாக்குவாதம் வருது, விட்டுட்டான். இப்போ உன்னை வெட்டின உடனே வாக்குவாதம் வரல, இப்போ அவனுக்கு சமாதானம் உண்டாயிற்று. எதை புரிந்து கொண்டான் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்தது இதுதான்டா. இப்போ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நீரூற்றுள்ள வாழ்க்கை. அந்த நீரூற்றுள்ள வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாமே இருக்கு, தொட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தொட்டில ஊற்றப்படுகிற தண்ணீர் என்ன செய்யல, நிக்கல. நீங்க வெற்ற துறவையெல்லாம் அது வேற விதமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க.
நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வெட்டப்பட்ட ஒரு நீரூற்று. அந்த உபாகமும் 4வது அதிகாரம் 12வது உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. 4:12 உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பாதுகாப்புல நீ இருக்கிறப்பா. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நீதிமொழிகள் வசனம் சொல்லு, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு என்ன செய்யும்? கடிக்கும். ஏன் சத்துருவானவனால் உன்னை தொட முடியல அப்படின்னா, உன்னை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவர் வேலி அடைத்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க, இதை மறந்துடக்கூடாது. சில காரியங்கள் உங்களுக்கு நடக்காம இருக்குது அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளணும், நீங்க யாருடைய பாதுகாப்புல இருக்கிறீங்க? கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கு. கர்த்தர் உங்களை பராமரிக்கிறார். எதற்காக பராமரிக்கிறார்? அடுத்த கேள்வி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வாங்க, பிரைஸ் எல்லாம் இயேசு சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்திற்கு தா என்று சொல்லி கேட்கிறார். சமரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்கிற சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்துல நீ தாகத்திற்கு தண்ணி கேட்கிறாயே, இது எப்படி கேட்கலாம்? இயேசு அதுக்கு பிரயோஜனமா சொல்றாரு பாருங்க, உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்பதை நீர் அறியாததுனால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்ப. நீ அவர் அறிந்திருந்தனா நீ அவரிடத்துல கேட்டிருப்ப. அவர் உனக்கு எதை கொடுத்திருப்பார் அப்படின்னா, ஜீவ தண்ணீரை கொடுத்திரு. நீ கேட்டாதான் இந்த ஜீவ தண்ணீர் கொடுக்க முடியும். ஜீவ தண்ணீர்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, என்னடா இது புதுசா இருக்கு, தண்ணி தானே கேள்விப்பட்டிருக்கிறோம், இது என்ன புதுசா ஜீவ தண்ணீர்? பிரைஸ். உடனே இந்த அம்மா சொல்லுது, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீ பெரியவரோ அப்படிங்கிறான். அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இது என்ன செய்தது உண்டு? குடித்தது உண்டு. இயேசு சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும்பா, ஆனா நான் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலம் முழுவதும் ஊறுகிற நீரூற்றாயிருக்கு. உடனே அந்த ஸ்திரீ சொல்ற, ஆண்டவரே எனக்கு அந்த தாகம் உண்டாகும், நான் இங்க முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். நல்ல கவனி. அப்ப இந்த தண்ணீர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. தண்ணி இலவசம் தான், எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை, தாகம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் இது ஒரு எண்ட் டைம் ப்ராபசி. யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தில் இந்த வசனம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ் எல்லாம் இதை நீங்கள் வாஞ்சிக்கணும். இந்த கடைசி நாட்களில் தேவன் மேலே உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற தாகத்திற்கு தக்கதான், தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற வாஞ்சைக்கு தக்கதான் கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு காலத்தில் யாராவது ஒரு ஜெபம் பண்ணால் நமக்கு அற்புதம் நடந்துடும். இன்னைக்கு அப்படி நடக்கிறது இல்லை. எனக்கு வாஞ்சை வேணும், எனக்கு தாகம் வேணும். பிரைஸ் எல்லாம் வசனம் சொல்லுது பாருங்க, யோவேல் 3வது அதிகாரம் 18வது வசனம், அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஹலோ, யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடுமா? ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்தும் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாகும் அப்படின்னு எழுதப்பட்ட. இப்ப நல்ல கவனிங்க, இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து நீர் ஊற்று உங்களுக்குள்ள பாயணும் அப்படின்னா
உங்களும் அந்த நீரூற்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்தும் என்னும் பள்ளத்தாக்கை என்ன செய்துட்டா? நீர் பாய்ச்சலாக்கும். அப்படின்னா என்ன? நீர் பாய்ச்சலாக்குன்னா என்னங்க? தண்ணீர் கடந்து போகிற அந்த இடம் இருக்குல்ல, தண்ணி தொடர்ந்து அந்த இடத்துல போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீரூற்று பொங்கி வந்துடும். எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அந்த நீரூற்று என்ன செய்யும் தெரியுமா? உள்ள இருந்து என்ன செய்யும்? நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க என்னத்தை தான் பார்த்துருக்கிறீங்க? தண்ணீர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பூமிக்குள்ள எவ்வளவு ஆழத்துல நீரூற்று இருந்தாலும் அந்த நீரூற்று என்ன செய்யும் அப்படின்னா பொங்கி அந்த நதியோடு கூட போகும். ராபேட் சொல்லுங்களேன். இப்படி சொல்லுது, ஆலயத்திலிருந்து நீரூற்று புறப்படும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க நீரூற்றுன்னு ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க நீரூற்றா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ தோட்டங்களுக்கான நீரூற்று. இப்ப இந்த நீரூற்றை நாம் பார்க்கல. மலையிலிருந்து தண்ணி போயிட்டே இருக்கு, ஒரு 15 நாள் 20 நாள் தண்ணி போயிட்டே இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல நீரூற்றம் இருக்கோ, எந்த இடத்துல நீரூற்று, அது எவ்வளவு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் தண்ணீர் கடந்து செல்லும் போது அந்த நீரூற்று உள்ள இருந்து பொங்கி வந்துடும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திற்குள்ள இருந்து, பிரைஸ் அல்லாஹ், ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நீரூற்று பள்ளத்தாக்கை என்ன செய்யுமா? நீர் பாய்ச்சலாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி, ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதி உங்க வாழ்க்கையில எதை உண்டாக்கும் தெரியுமா? நீரூற்றை உண்டாக்கிறோம். இந்த நீரூற்று உங்க வாழ்க்கையில பிரைஸ் எல்லாம் பாய ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த நீரூற்று உங்க வாழ்க்கையில கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போமா? எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் தண்ணீர் எண்டைகளை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமலும் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நீரூற்று உங்க வாழ்க்கையில பாய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வருத்தமின்றி என்ன செய்வானா? சொல்லுங்க, கனி கொடுக்கிற மரமாயிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அதற்காக தான் உங்களை நீரூற்றாய் மாற்றுகிறார். அதற்காக தான் நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வற்றாத நீரூற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டில் காண்பித்து கொடுத்தேன். நீ தோட்டங்களின் நீரூற்று. நீ தேவனுடைய தோட்டத்துல ஒரு நீரூற்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்துல நீர் பாய்ச்சப்படும் போதெல்லாம் ஒரு நீரூற்று எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அது தண்ணீர் கொடுக்கக்கூடியதாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு நாள் பாய்ச்சிட்டு விட்டுறதில்ல, அடிக்கடி அதை தண்ணீர் பாய்ச்சுகிறார். காரணம், அந்த நீரூற்று எப்பொழுது என்ன செய்துட்டு இருக்கணும்? அதில் தண்ணீர் வெளியே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மோடு கூட ஒரு இணைந்த வாழ்க்கை, உம்மோடு கூட ஒரு இணைந்த வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. என் வாழ்க்கையை நிலைத்திருக்கணும். நான் கனி கொடுக்கிறவனாய் மாறணும். என் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். என் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும். என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆறுதல் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம் பாருங்க. ஆனா இதெல்லாம் உள்ள வருவதற்கு நான் யாராய் மாறிடணும் அப்படின்னா, தோட்டத்தில் இருந்தா மட்டும் பத்தாது, நீ நீரூற்றாய் மாறிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உனக்குள்ள நீரூற்று இருக்குதா இல்லையான்னு தெரியாம இருக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் மேல, உங்களுக்குள்ள நீரூற்று இருக்குன்னா உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. உங்க வாழ்க்கை வாடாது. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் நீரூற்றுக்கு அடையாளம். அப்போ
குறைவு வருது அப்படின்னா, ரெண்டாவது வாழ்க்கை வாடி போய் இருக்கு, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, வறட்சியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் ஊற்று காலியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோடு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள வாங்க, என் குடும்பத்திற்குள்ள வாங்க, என் பிள்ளைகளுக்குள்ள வாங்க. இதுதான் ஜெபம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்த வாழ்க்கை உங்களை கனி கொடுக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க, பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாதுங்க, பரிசுத்த ஆவியானவர் விட்டுறாதுங்க. இயேசு சொல்லிட்டு போன ஒரே ஒரு வார்த்தை, உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களுக்கு சமாதானமாக இருக்கும்படி நான் ஒருவரை அனுப்புகிறேன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரோடு கூட இணைந்து வாழுங்க. நிச்சயம் நான் சொல்லுவேன், உங்களுடைய ஊற்றுக்கண் திறக்கப்படும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நிமிட கண்களை மூடி செபிப்போம். அதற்கு பின்பாக கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முழங்கால் பண்ணிடலாம். அப்படியே ஒப்பு கொடுத்து செபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டவனா, இதை நிறுத்துங்கப்பா. உம்முடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதி ஆண்டவரே என் மேலே பாய்வதற்கு, என் குடும்பத்தில் பாய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சிஸ்டர். இந்த நதி பாய்கிற இடம் தேவனுடைய சபை, தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை வெறுமையாக இருக்கலாம், வறண்டு போய் இருக்கலாம், வறட்சியாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், இந்த தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் பாயும் பொழுது உங்கள் வாழ்க்கை வறண்டு போன பகுதி செழிப்பாய் மாறும், வறண்டு போன பகுதி வயல்வெளியாய் மாறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். கர்த்தர் உனக்கு வேண்டிய சமாதானத்தை தருவார். சிலர் சமாதானத்தை கேட்குறீங்க, சிலர் சந்தோஷத்தை கேட்குறீங்க, சிலர் வாழ்க்கையில் நிம்மதியை கேட்குறீங்க. எல்லாம் இருக்குது, எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கடினமாக இருக்கிறது சொல்றியா? ஆவியானவர் இல்லைன்னா, இந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இல்லைன்னா அது வறண்டு போய் தான் இருக்கும் சிஸ்டர். நீ ஜீவ தண்ணீராக இருக்கிற கண்மலையை விட்டு விலகணும்னா அது இப்படி தான் இருக்கும் சிஸ்டர், பிரதர், அது இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறா. ஜீவ தண்ணீராக இருக்கிற கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துவின் இடத்துல வந்துறியா? கர்த்தர் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவாராக. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஜீவ காலமெல்லாம் அவன் வாழ்க்கையில பயம் இருக்காது. ஜீவ காலமெல்லாம் அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவ தண்ணீர் விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கப்படுமா? கர்த்தரை விசுவாசிப்போமா? உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம் பிரதர், ஆனா நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, குடும்பத்தில் அன்பு இல்லையே. இது எங்கேயும் கிடைக்காது, வெளியே கிடைக்காது சகோதரா, சகோதரி, வெளியே கிடைக்காது. கிடைக்கிற இடம் தேவ சபை, கிடைக்கிற இடம் கிறிஸ்துவனுடைய சமூகம் மட்டுமே. அந்த கண்மலை இடத்துல வந்தனா, அவர் குடிக்கிற தண்ணீரை குடிச்சனா உன் வாழ்க்கை திருப்தி ஆயிரும், உன் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆயிரும், உன் வாழ்க்கை சந்தோஷம் ஆயிரும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுகிறார், நீரூற்றாய் மாற்றுகிறார். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு நீரூற்றாய் மாறட்டும். நீங்கள் தான் சொன்னீங்க, நீரூற்றுள்ள தோட்டம்னு சொன்னீங்கப்பா. தோட்டத்தில் எங்களை ஒரு நீரூற்றாய் வைத்திருப்பதற்காக நன்றி. எங்களையும் கர்த்தர் பிரயோஜனப்படுத்தும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.